உனக்கு இல்ல மாவட்ட பொறுப்புல மைனாரிட்டி போட முடியாமையே இவ்வளவு தாண்டிய 68% ஓபிசி வச்சுட்டு நாளைக்கு நான் என் ஜாதிகாரன் ஏவி விடுறேன். நாளைக்கு நீ ஊர் தாண்ட முடியாது. கிளினிக்ல இருந்து ஊருக்கு வந்து எல்லா பிள்ளையும் வெட்டி போட சொல்லிடுறான். நாளைக்கு என் ஜாதிகாரன் ஏறினாலும் என் ஓபிசி நாளைக்கு என் சமுதாயம் இருக்கு. நாளைக்கு நான் தாண்டவா இந்த கட்சி விட்டு நிக்கிறாலும் சரி, நாளைக்கு உனக்கு போடணும்னு நினைச்சேன்னா ரோட்ல விட்டு இழுத்து வச்சு அடிச்சுடுவேன். ஒருத்தருக்க கேட்க விளையாட்டு படுத்துட்டு பதவி வாங்கிட்டு வந்து நிற்பா. நாளைக்கு நான் ஜோதிதமா கட்சியில நிக்கிறேன். ஒன்றரை நாளைக்கு தலை குடிஞ்சு நிக்கணுமாடே. நீ எழுதி வச்சு மைனாரிட்டியில பொறுப்பு போட முடியாம இருக்க நாளைக்கு நீ தெருல நாயா செத்து கிடப்ப. அதுக்கு நான் தான் பொறுப்பு. நீ ஒரு ஓபிசி எப்படி எடுக்க முடியும்? நீ கோரிக்கை முட்டி போட்டு நாளைக்கு இந்த கட்சி புல்டா போகுது. அப்படி நான் கோரிக்கை முட்டி போடுவேன். யாருக்கிட்டமா சொன்னேன்? அப்படி யாருக்கிட்ட சொன்னேன்? மென்டலா நீ நாளைக்கு நீ மைனாரிட்டி நிக்க மாட்டேன். என்ன உனக்கு தகுதி இருக்கு? முன்னாடி என்ன பதவியில இருந்த நீ தேவைதான் உன் பொண்டாட்டி ஊர்மையா விட்டியா? நீ கேப்பா அதுக்கு நாங்க வேடிக்கை போட்ட பாத்துட்டு இருக்க மாட்டேன். நீ புடிச்சா ஊர்மையை விட்டுட்டு நீ ஊர்மையை எடுத்துக்கிட்டு நீ பதவி போட்டு நீ என் பொண்டாட்டியை அம்மா உன் பொண்டாட்டி பண்றதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாத. ஆஸ்பத்திரி புண்டையும் சரி, நாளைக்கு நீயும் சரி, சென்னையில நீ வாழ முடியாத அளவுக்கு ஒரு மாசத்துக்குள்ள நான் செஞ்சு காட்டுறேன். நீ பிஜேபியில நீ அண்ணாமலை நாட்டை கூட போய்க்க ரெக்கார்ட் பண்ணி எங்க வேணாலும் போடுவோம். அம்மா உன் பொண்டாட்டி எல்லாம் விட்டு கொடுத்து நீ பிச்சை எடுத்த பொட்ட பையன். நீ என்கிட்ட பேசாத. உனக்கு ஒரிஜினல் எந்த திறமை இருந்தா காலங்கத்தான் 6 மணிக்கு நாங்க கெட்ட வார்த்தை பேசுறோமா? நீ உன்னோட பிசினஸ்ல ஊருக்கே தெரியும். சரியா? ஊருக்கே நீ ஒரு பொட்ட பையன் தெரியும். இது பேரு நினைச்சா பெரிய லவுடா குஜி நினைச்சியா? நான் எங்க வந்தேன்? அடுத்த நாளைக்கு மெரினா பீச்ல எரியல என் பேரு புண்டைய மாத்திர. நீ வா, நீ வர்றத பாத்துக்கலாம். ஜேபி நட்டாட்ட போறியா, அமித்ஷாட்ட போறியா, மோடிட்ட போறியா, எங்க வேணாலும் போய் கேட்ப. எனக்கு இங்க அவங்களை எல்லாம் என்ன தெரியவே தெரியாது சாமி. இனிமேட்டு நீ ஆஸ்பத்திரி நடத்த முடியாது. நாளைக்கு உன் ஜாமான வேண்டி விரிக்கவும் முடியாது. உன் கூலியா இருக்கு. உங்க ஒய்ஃப் மட்டும் ஊர் முழுக்க காமி, உங்க அம்மாவை காமி. இதெல்லாம் எங்களோட பிசினஸ்ல உங்களுக்குள்ள தொழில் நீங்க காமிக்காத. 2023க்குள்ளார தேசியவர்கள் பொது இல்லாமல் தெரிவார். அடுத்து மெரினா பீச்சில் எறியப்படும். வாழ்த்துக்கள். நன்றி.